ஒரு இளம் மங்கை. அவளுடைய காதல் ஒரு சாதாரண மனுஷன் மேல இல்லை, பிரபஞ்சத்தையே ஆளும் அந்த பெருமாள் மேல. அந்த பெண்தான் ஆண்டாள். அவளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் வெறும் கடவுள் இல்லை, அவளோட கண்ணன், அவளோட கணவன். அவளுக்கு ஒரே ஒரு ஆசைதான், நான் அந்த பெருமாளுக்கு மனைவி ஆகணும். அதனால தன் தந்தை கட்டும் மாலையை பெருமாளுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ரகசியமா அதை தானே சூடிக்கொள்வாள். கண்ணாடியில பார்த்து ரசிப்பாள். நான் என் கண்ணனுக்கு பொருத்தமானவளா இருக்கேனான்னு அந்த மாலையையே தன் காதலுக்கு சாட்சியா ஆக்கினாள். விஷயம் தெரிஞ்சு தந்தை கோபப்பட்டப்போ பெருமாளே கனவில் வந்து சொன்னார், எனக்கு அவள் சூடிக் கொடுத்த மாலைதான் வேண்டும். அதில் அவள் காதலின் வாசம் இருக்கிறது. அவ காதலிலேயே மயங்கிய பெருமாள் அவளை ஸ்ரீரங்கத்துக்கு வரச் சொன்னார். ஸ்ரீரங்கம் கருவறைக்குள்ள தன் காதலனை கண்டதும் ஒரு நொடி கூட தாமதிக்கல ஆண்டாள். ஒரு மணப்பெண்ணாத ஓடிப்போய் அந்த ரங்கநாதர் சிலையோடு கரைந்து அவரோடேயே ஒளியா ஐக்கியமாகிட்டா. காதலாலேயே கடவுளை அடைஞ்சவள் ஆண்டாள். கோதை ஆண்டாள் கண்ணனை ஆண்டாள். கோதை ஆண்டாள் நம்மையும் ஆண்டாள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.